புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு வித்தியாசமான விருந்து நடக்கிற ஒரு ஹாலுக்கு போகிறோம். வித்தியாசமான விருந்துன்னா எல்லாரும் சாப்பாட்டில் வித்தியாசம் பண்ணுவாங்க. அதை எப்படியெல்லாம் நம்ம வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேறு நாட்டில் செய்யக்கூடிய அந்த உணவு வகைகளை எல்லாம் அதுக்குன்னு தனிப்பட்ட அந்த சமையல் கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்து சமைச்சு அதை விருந்தில் பரிமாறி ரொம்ப பெருமை பேசுறது உண்டு. இன்னும் பல பேர் தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு இதில் எல்லாம் சாப்பாடு பரிமாறுறது உண்டு. ஆனால் இங்கே ஒருத்தர் எதுலேயும் இல்லாத புதுவிதமான விருந்து பரிமாறினாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் குவாலியர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதனுடைய மகாராஜா அவர் பேர் மாதவராவ் சிந்தியா. இந்த மகாராஜாவுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம். எந்த விருந்தினர்கள் வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப விருந்தை வித்தியாசமாக பரிமாறணும் அப்படின்னு ஆசை உண்டு. அதுக்காக என்ன பண்ணாருன்னா, ஒரு நீளமான ஒரு டைனிங் டேபிள், அவருடைய மாளிகையில் ஒரு டைனிங் ரூம்னு சொல்ல முடியாது, அதுவே பெரிய ஹால் மாதிரி. இந்த டைனிங் ஹாலில் ரொம்ப நீளமான ஒரு பெரிய டைனிங் டேபிள் ஒன்று தேக்கு மரத்தில் அழகாக செஞ்சார். இந்த டைனிங் டேபிளோடைய விசேஷம் என்னென்னா, அந்த பக்கம் 50 பேர், இந்த பக்கம் 50 பேர், 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம் ஒரே நேரத்தில். அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள்னா பார்த்துக்கங்களேன். சரி, இந்த டைனிங் டேபிளில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டைனிங் டேபிளில் வரிசையாக எல்லாரும் விருந்தினர்கள் உக்காந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் பரிமாறுறதுக்குன்னு நிறைய வேலையாட்கள் இருக்கணும் இல்லையா? வேலையாட்களும் இருக்காங்க அவர் மாளிகையில். ஆனால் நம்ம குவாலியர் மகாராஜா ஒரு வித்தியாசமான ஐடியா பண்ணார். என்னென்னா, அந்த டைனிங் டேபிளில் முழுக்க அப்படியே சுற்றி வட்டமாக ஒரு 200 மீட்டர் நீளத்துக்கு வெள்ளியால் ஆன ஒரு குட்டி தண்டவாளத்தை பண்ணினார். சரி, தண்டவாளம் எதுக்கு டைனிங் டேபிளில் அப்படின்னா, இந்த தண்டவாளத்துக்கு மேலே மினியேச்சரான குட்டி ரயில் ஒன்று தயார் பண்ணி வச்சாங்க. நம்ம ஊரில் எல்லாம் கூட்ஸ் வண்டி போகும் பார்த்தீங்களா, முன்னாடி என்ஜின் இருக்கும், பின்னாடி பெட்டியாக அதில் நிலக்கரி, சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் அடுக்கியிருப்பாங்களா. இந்த குட்டி ரயில் மினியேச்சரில் இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் அழகாக அந்த பின்னாடி உள்ள பெட்டிகளை இழுத்துட்டு போகுது. அந்த பெட்டிகளில் தான் விருந்துக்கு பரிமாற வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பழங்கள் இதையெல்லாம் அதுக்குள்ளே அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ புரியுதா? அந்த நீளமான டைனிங் டேபிளில் குட்டி தண்டவாளத்தில் அந்த மினியேச்சர் ரயில் பின்னாடி உள்ள அந்த பெட்டிகளில் உணவுப் பொருட்களை எல்லாம் ஏந்திக்கிட்டு அப்படியே சுற்றி வரும். இந்த ரயில் பெட்டியுடைய ரிமோட்டு ராஜா கையில் இருக்கும். அவர் சென்டரில் எதிரில் உட்காந்து சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு சொல்லி உபச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரா. இவர் கையில் ரிமோட்டை ஆன் பண்ணார்னா அந்த ரயில் அதில் அப்படியே மெதுவாக போகும். யாருக்கிட்ட அப்படி நிற்கிதோ அவங்க அதுலேருந்து ஒரு பழமோ, நட்ஸோ, ஸ்வீட்டோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ராஜா அதை நிறுத்தணும் அப்படின்னா ரிமோட்டால் ஆன் பண்ணுறத ஆஃப் பண்ணுவார். மறுபடியும் ஸ்டாப்பை ரிலீஸ் பண்ணாருன்னா ரயில் மறுபடியும் போகும். இப்படி ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ஏற்பாடு. இதில் அவருக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா வர்றவங்கெல்லாம் இந்த குட்டி ரயில் இன்ஜினையே பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாளில் என்னன்னா, 1905 இங்கிலாந்தினுடைய 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அதாவது அவர் இன்னும் கொஞ்ச நாளில் மன்னராக ஆக போகிறாரு. அந்த நேரத்தில் 5ஆம் ஜார்ஜ் மன்னரும் அவருடைய மனைவி மேரியும் அந்த குவாலியர் சமஸ்தானத்துக்கு வர்றாங்க. இவங்களும் அவரும் ரொம்ப நண்பர்கள். விருந்துக்கு இங்கிலாந்து மன்னரை கூப்பிட்ருக்காரு நம்ம குவாலியர் மகாராஜா. இதே மாதிரி எங்களுடைய அரண்மனையில் இருக்கிற இந்த விருந்து தர்பார் மாளிகையை பாருங்க, நீங்கள் உங்கள் இங்கிலாந்தில் கூட அப்படி ஒரு டைனிங் டேபிளை பார்த்துருக்க முடியாது. ஆகா, ஒவ்வொன்று பில்டப் பண்ணி கூப்பிட்டுட்டு ஜார்ஜ் மன்னரும் மனைவி மேரியும் உக்காந்துருக்காங்க. நம்ம மகாராஜா ரயில் இன்ஜின் அதில் வச்சு ரொம்ப காஸ்ட்லியான இனிப்பு வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, பழரசங்கள் எல்லாத்தையும் அதில் வரிசையாக அழகாக அடுக்கிறாரு. அடுக்கின பிறகு ரிமோட்டால் ஆன் பண்ணுறாரு. ரயில் புறப்படுது. மகாராஜா இப்படி உட்காந்துருக்காரு. எதிரில் வந்த விருந்தினரான ஜார்ஜ் மன்னரும் அவருடைய மனைவி மேரியும் உட்காந்துருக்காங்க. இப்போ ரயில் இந்த குவாலியர் ராஜாவுடைய சீட்டுக்கிட்ட இருந்து கிளம்பி மெதுவாக வருது. சவுண்டு கொடுத்துக்கிட்டே குச்சு குச்சு குச்சுன்னு இப்போது இங்கிலாந்து மன்னர்கிட்ட வருது. என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக அந்த ராஜா கிட்ட வரும்போது ரயில் தடம் புரண்டுருச்சு. நிஜத்தில் தான் ரயில் தடம் புரளும்னா, டைனிங் டேபிளில் இருந்த ரயில் நிஜமாவே தடம் புரண்டுருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி.
அதில் முக்கியமாக என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த ரயில் பெட்டியில் பின்னாடி பழரசங்கள் வச்சுருந்தாங்களா, அந்த கிளாஸு சாஞ்சு அது ஓடி போய் ராணி மேரியினுடைய ட்ரெஸ் எல்லாம் பட்டு அவங்க ட்ரெஸ்ஸு பாழாக போயிடுச்சு. செம கோவமாயிட்டாங்க அவங்க. ச்சே, இது ஒரு இடம், இங்கே வந்து நம்ம வந்தோம் பாருங்க அப்படின்னு கோச்சிட்டு 2 பேர் கிளம்பி போனாங்க. இப்போ குவாலியர் மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த கோவத்தை சரி பண்ணணும்ல, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணார் பாருங்க குவாலியர் ராஜா. என்ன தெரியுமா செஞ்சாரு? இவங்க வந்து கோச்சிக்கிட்டு கிளம்பி போன பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் குவாலியர் ராஜாவுக்கு பையன் பொண்ணு குழந்தைங்க பிறந்தாங்க. பையனுக்கு ஜார்ஜ் அப்படின்னும் பொண்ணுக்கு மேரி அப்படின்னும் பேர் வச்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் இங்கிலாந்து மன்னர்கிட்ட காமிச்சு, உங்க பேர்களை தான் என் பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மகாராஜாவையும் ராணியையும் கூல் பண்ணாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ரயில் நிஜத்துல தடம் புரள்றது ஒரு பக்கம், இங்க ராஜாவுடைய வாழ்க்கையவே தடம் புரள வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தீங்களா? நன்றி.